ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தோத்தாச்சு, WTC ஃபைனல். இப்போ நம்ம போகல, ஆனால் நம்ம இப்படி தோத்ததை பற்றியே பேசிகிட்டு இருக்க வேணாம். அடுத்து என்னவோ அதை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் நினைக்கிறேன். இந்தியன் டீமும் அதுதான் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்க போகுது பிப்ரவரி மாதம். ஸோ இப்போ ICC என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வர்ற ஜனவரி 12ஆம் தேதி தான் உங்களுக்கு கடைசி நாள். அதுக்குள்ளே நீங்கள் ப்ரொவிஷனல் ஸ்குவாடை வந்து அறிவிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, பிப்ரவரி 13 வரைக்கும். நீங்க வேணும்னா ஸ்குவாட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இந்த 12ஆம் தேதி தான் கடைசி டேட்டு நீங்க ஒரு ஸ்குவாட் அறிவிக்கிறதுக்கு. ஸோ இந்தியாவோட ஸ்குவாட் எப்படி இருக்க போது, யார் யாரெல்லாம் உள்ள வர போறாங்க, யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத பத்தி நிறைய மீடியாஸ் நிறைய விஷயங்களை கசிய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மார்க்கி ஈவெண்ட், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை ஒரு மினி வேர்ல்டு கப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா இதையுமே வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கில் தான் அந்த 8 டீமுமே உள்ள வருவாங்க. ஏன்னா இதுவும் ஒரு ICC டோர்னமெண்ட் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தனியான கெத்து இருக்கு. ஸோ நல்ல ஸ்குவாடோட தான் இந்தியா இறங்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆப்வியஸ்லி எப்பவுமே இருக்கிற அந்த ஸ்டார் ஸ்டெப்டு பிளேயர்ஸ் வந்து இருக்க தான் போறாங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. அது இல்லாம ஒரு சில குழு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டனா இருந்தாரு. ஓகே, ஸோ KL ராகுல் சம்டைம் வைஸ் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஆனா இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாவே பும்ரா தான் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பும்ராவை 3 ஃபார்மேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேப்டன்சியை அடுத்து ட்ரை பண்ண போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பட் சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப் வரைக்கும் இருப்பாரு, அடுத்த T20 வேர்ல்டு கப் வரைக்கும் அங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஃபார்மேட்லயுமே இதுக்கப்புறம் பும்ராவை கேப்டன் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ பும்ரா தான் வந்து வரப்போற சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு வைஸ் கேப்டனா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மீடியாஸ் பேசுறாங்க. ஏன்னா ரிஷப் பண்ட் இப்ப இருக்கிறதுனால சஞ்சு சாம்சனை கூட்டு போக மாட்டாங்க. KL ராகுல் ரிஷப் பண்ட் தான் ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் அண்ட் செகண்ட் விக்கெட் கீப்பரா இருப்பாங்க. பண்ட் மேக்ஸிமம் விக்கெட் கீப்பர் ஆயிருவாரு, அது நமக்கு தெரியும். KL ராகுல் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் விக்கெட் கீப்பரா இருப்பாருங்கிற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு. பட் பண்ட்டை விட அதிக ஆவரேஜ், அதிக ரன்னு, அதிக ஸ்ட்ரைக் ரேட், அதிக ஹையஸ்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் ODIலேயே வச்சிருக்காரு. பட் எப்பவுமே சஞ்சு ஸ்டேட்டருக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஸோ சஞ்சு இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு சர்ப்ரைஸ் காலா இருக்கும், அவரை கூட்டு போவாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பேக்கப் ஆப்ஷனாவது இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. முகமது சமி வந்து டெஃபினெட்லி சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு இன்டர்நேஷனல் சர்க்யூட்குள்ள வந்துருவாரு. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல அவரோட அந்த இன்ஜுரி அந்த இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் இப்ப சரியாயிட்டு இருக்கு போல. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபிக்குள்ள அவர் ஃபிட் ஆயிருவாரு. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீம் எங்க போனாலும் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரை பெருசா கண்டுக்கிறதே இல்லை, அவங்களை கூட்டு போறதே கிடையாது. பட் ஆனா ஹர்ஷ்தீப் சிங் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா எல்லா ஸ்குவாட்ல இருப்பாருங்கிற நியூஸும் வந்திருக்கு. அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் ODIயும் ஒரு 8 மேட்ச் ஆடி இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேயும் ரொம்ப டீசென்டான பெர்ஃபார்மன்ஸஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பா வேணும். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுவும் துபாய் மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து நீங்க வேரியேஷன் கொடுக்கல அப்படின்னா பெரிய டீம்ஸ் எல்லாம் வந்து அள்ளி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஸோ டெஃபினெட்லி ஹர்ஷ்தீப் சிங் உள்ள வருவாரு. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் திருப்பி இன்டர்நேஷனல் சர்க்யூட்குள்ள வருவாரு. ஸ்ரேயஸ் ஐயரை வந்து ODIலேருந்து நீங்க வந்து பிரிச்சு வைக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா வேர்ல்டு கப் 2023 பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு சில இஷ்யூஸ்னால அவர் இந்தியன் டீமை விட்டு வெளில போயிட்டாரு. பட் இப்ப நடந்துகிட்டு இருக்க விஜய் ஹசாரே டிராஃபில ஐ திங்க் 2 செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவரை நீங்க ஒதுக்கி வைக்கவே முடியாது. ஸோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி உள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வருது. அதே நேரத்தில் SSV ஜெய்ஸ்வால் அவர் இது வரைக்கும் ODI டெபியூவே ஆகல இந்தியாக்காக. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, ஆமா, அவர் இது வரைக்கும் டெஸ்ட் அண்ட் T20 தான் விளையாண்டுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு அவரை எடுத்துட்டு போவாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே 11ல இருப்பாரா அப்படின்னு தெரியல. பட் பேக்கப் ஆப்ஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ரோஹித், விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜட்டு, இது மாதிரி இந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் டெஃபினெட்லி டீம்ல இருக்க தான் போறாங்க. அண்ட் சிராஜும் வந்து பாத்தீங்கன்னா இருக்க தான் போறாரு. ஸோ 2017க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 7 வருடங்கள் கழித்து சாம்பியன்ஸ் டிராஃபி வருது. ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா 2017லேயே நம்ம வந்து ஃபைனல் ஆடணும், தோத்துட்டோம் பாகிஸ்தான்ட்ட. பட் இந்த வாட்டி அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் வந்து நினைப்பாங்க. அண்ட் ஒரு மாதிரி பயங்கரமான ரைவல்ஸ் எல்லாம் இதுல காத்துக்கிட்டு இருக்கு. எப்பவுமே இந்தியா விஸ் பாகிஸ்தான் ரைவல் இருக்கும். இப்போ வேர்ல்டு கப் நம்ம வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோத்ததுனால ஆஸ்திரேலியா கூட ஒரு பயங்கரமான ரைவல் வந்து ஃபைனல்ல நடத்தணுங்கிற மாதிரிலாம் ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து நான் ஒன்னு சொல்லுவேங்க, நம்ம டீம் கரெக்டா வச்சு எந்த பிளேயருக்கெல்லாம் டேலண்ட் இருக்கோ அந்தந்த பிளேயரை கூட்டிட்டு போயிட்டு எந்தெந்த பிளேயர்லாம் துபாய் மாதிரி பிச்சர்ஸ்ல நல்லா விளையாடுவாங்க, அந்த கண்டிஷன்ல நல்லா விளையாடுவாங்களோ அங்க நல்லா விளையாண்டா மட்டும்தான் சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ண முடியும். வேர்ல்டு கப் நம்ம இந்தியாவில் நடந்ததுனால நம்ம வந்து ஃபைனல் போயிட்டோம். பட் அந்த மாதிரி கிடையாது இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிலாம். என்னதான் நம்ம நல்ல டீமா இருந்தாலும் பல நல்ல
டீம்ஸ் இருக்காங்க. பல பிளேயர்ஸ் துபாயில நடக்கிற பல லீக்ஸ் கண்டினியூவா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் துபாய் மாதிரி பீச்சஸ்ல விளையாண்டு இருக்கும். நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க சொல்லுங்க? அந்த ஒரு ஐபிஎல் நடந்துச்சு, அது மட்டும் தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால வந்து கொஞ்சம் நல்லா போகணும். பட் எண்ட் ஆஃப் த டேல ஐசிசி நமக்கு நிறைய ஃபேவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நமக்கு மட்டும்தான் துபாயில வந்து மேட்ச், ஐ மீன் நம்ம மேட்ச் மட்டும் தான், நம்ம கூட ஆடுறவங்க மட்டும் தான் வந்து ஆடிட்டு போவாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த டிராவல் பண்ண வேண்டிய ஃபெட்டிக் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் இருப்போம். இது மாதிரி சில அட்வான்டேஜஸை யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக விளையாண்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து மேபி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், 2013 MS தோனி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபி நம்மளால வின் பண்ண முடியல. இப்போ ரோஹித் சர்மா வாங்கி கொடுக்குறாரா அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். மேபி இது ஒரு லாஸ்ட் ஒயிட் பால் சீரீஸா நிறைய பேருக்கு அமையறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைக் ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருக்கும் மேபி இது சக்சஸ்ஃபுல் கேம்பெயினா முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள வேர்ல்டு கப்ல எதிர்பார்க்கலாம் அடுத்த வருஷம். பட் அடுத்த வேர்ல்டு கப்ல சாரி. ஆனா அப்படி சக்சஸ்ஃபுல்லா அமையல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய ரிட்டையர்மெண்ட்ஸ் காத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி வந்து ஒரு இங்கிலாந்தோட T20 அண்ட் ODI சீரிஸ் ஆட போறாங்க. ஸோ அதுல T20 ஸ்குவாடை பத்தி விடுங்க, நம்ம தனியா பேசிக்கலாம். ODI ஸ்குவாட் இருக்குல்ல, அதுவும் சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாடும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்குவாடா தான் இருக்கும். மேபி இங்கிலாந்து சீரீஸ்ல பும்ராவுக்கு மட்டும் ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி வந்துருச்சு இப்போ, அதனால அவர் ஆட மாட்டாரு, ஸ்ட்ரைட்டாவே சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்குவாடை பார்த்துடலாம். ரோஹித் சர்மா, சுக்மன் கில், விராட் கோலி, ரிஷப் பண்ட், KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், முகமது சமி, முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்படி இல்லைன்னா அக்ஷர் பட்டேல், ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் எடுத்துட்டு போக முடியும். அண்ட் SSV ஜெய்ஸ்வால். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாடா இருக்கும். இதுல மேபி வந்து ரிசர்வ் பிளேயரா ஒரு சில பிளேயர்ஸ் அறிவிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பிளேயர் மேபி ஒரு குல்தீப் யாதவ் அறிவிக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் இன்னொரு ஓப்பனிங் ஆப்ஷன் வேணும்னா அவங்க யாரையாவது அறிவிக்கலாம். இல்ல மிடில் ஆர்டர்ல ஒரு ரியான் பராக் எடுத்துட்டு போறது, இல்ல சிவம் டுபேவை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிக்கலாம். இதெல்லாம் வந்து ரிசர்வ் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். பார்க்கலாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட். கண்டிப்பா அதை வந்து நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும். அண்ட் ஏன்னா இப்போ T20 சாம்பியன்ஸா இருக்கோம், வேர்ல்டு கப்பை ஃபைனல்ஸ்ல விட்டுருக்கோம். இப்போ BGT தோத்துட்டோம், WTC ஃபைனல் பக்கம் போகல, நிறைய அடி. இப்போதான் நான் ஒரு ஸ்டாட் பார்த்தேன், டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர் 2 டீமா மாறிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்பர் 3 டீமா மாறிட்டோம். ஐ திங்க் நம்பர் 1ல இருந்தோம்னு நினைக்கிறேன், நம்பர் 3 மாறிட்டோம். ஏன்னா மேல வந்து ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த இடத்த பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ நிறைய இருக்கு, பார்ப்போம். கௌதம் கம்பீருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்டா அமைய போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கௌதம் கம்பீர் இஸ் நாட் அ ராகுல் டிராவிட். அதை நான் வந்து இங்க சொல்லி அந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன? இல்ல ப்ரோ இந்த டீம் இப்படி போனா நல்லா இருக்காது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னவோ அந்த டீமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை கூட வச்சு ஒரு வீடியோவா போடலாம். சப்ஸ்கிரைபர்ஸோட சாம்பியன்ஸ் டிராஃபி ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவா போடலாம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் சாம்பியன்ஸ் டிராஃபிக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து கம்மிங் சூன். ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.